ரைட் சாய்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு வகுப்பு நாம் பார்க்க போகிற வகுப்பு வந்து 18. இந்த 17 வகுப்புகளாக நாம் பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிலத்தில் எத்தனை வகையான வாக்கிய அமைப்புகள் உள்ளன அப்படிங்கிறத நாம் இதுவரை பார்த்துட்டு வந்தோம். மொத்தம் 4 வாக்கிய அமைப்புகள் உள்ளன. அதில் பாருங்கள், ஒன்று வந்து ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாக்கா ஒரு செய்தியை கொடுக்கக்கூடியது, அது ஏதோ ஒரு செய்தி அதுக்குள்ளாக இருக்கு. இது வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னுவோம். அடுத்தது பார்த்தாங்கனாக்கா இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறது வந்து கொஸ்டின், கேள்விகள், அது எல்லாமே இந்த வகைக்குள்ளாக வரும். மூணாவது வந்து என்ன பார்த்தா இம்பேரேட்டிவ். இம்பேரேட்டிவ் அப்படின்னாக்கா கட்டளை கொடுக்க. இந்த 3வது வகைக்கும் 4வது வகைக்கும் என்ன, இந்த முதல்ல இருக்கக்கூடிய 2 வகைகள் இது எப்படி மாறுபடுது அப்படின்னா, இவைகள் வந்து முழுமையான வாக்கிய அமைப்பு அதில் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. முழுமையான வாக்கிய அமைப்புனாக்கா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கணும், அப்புறம் வர்ப் இருக்கணும், மற்றவர்கள் அதுக்கு பின்தொடரும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டே இல்லாமலே இந்த வாக்கியங்கள்லாம் இருக்கும். அப்போ இது வந்து இம்பேரேட்டிவ் அப்படிங்கிறது வந்து கட்டளை அல்லது ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். 4வது வந்து எக்ஸ்கிளமேட்டரி அல்லது வந்து வியப்பு வாக்கியங்கள். ஒரு மனிதன் தனக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகளை, ஃபீலிங், சந்தோஷம், கஷ்டம், துயரம், கோபம், எரிச்சல், இயலாமை, இது போன்ற தனக்கு தோன்றக்கூடிய அந்த உணர்ச்சிகளை அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் வந்து வார்த்தைகளாக எப்படி வெளிப்படும் அப்படிங்கிறத எக்ஸ்கிளமேட்டரி அப்படின்னு பார்த்தோம். இது ரெண்டுக்கும் வந்து தனியான ஒரு விதிமுறைகளோ அல்லது ரூல்ஸோ ஒரு கிராமரோ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற வரைமுறைகளும் கட்டுப்பாடுகளும் இவைகளுக்கெல்லாம் பெரும்பாலும் இல்லை. அப்போ இந்த இம்பேரேட்டிவ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கட்டுப்பாடோ இந்த ரூல்ஸ் இவைகளை எதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாமல் ஒரு ஆர்டராக டூ இட், கம் ஹியர், see, jump fast, go fast, don't stop, give more, இதெல்லாம் தான் இந்த இம்பேரேட்டிவ். ஸோ இதுக்கு தனியாக நம்ம வந்து ஃபார்முலாவும் கிடையாது, இதுக்கு தனியாக வழிமுறைகளும் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த வார்த்தைகளாக நீங்கள் ஒரு வார்த்தையோ 2 வார்த்தையோ 3 வார்த்தையோ நீங்கள் வார்த்தைகளை சேர்த்து நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த டைப்புக்கு தனியாக நம்ம வந்து கற்றுக்கிற அவசியம் கிடையாது. இந்த வார்த்தை தான் இணைக்கணும் அப்படின்னு கிடையாது. கோ ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஃபாஸ்ட் கோ அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம், இல்லை கோ ஃபாஸ்ட்னு சொல்லிக்கலாம். கம் ஃபாஸ்ட், இல்லை ஃபாஸ்ட் கம். இது மாற்றதுனால அதனுடைய அர்த்தம் மாறாது. என்ன காரணம், அதில் வந்து நம்ம முழுமையான வாக்கிய அமைப்போ அதுக்கான விதிமுறைகளோ அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. எக்ஸ்கிளமேட்டரிக்கு அதே போல தான். ஹோ காட், ஒரே வார்த்தை, காட் கடவுளே, ஒரே வார்த்தை. அது என்ன சொல்றதுன்னா நம்மளோட ஃபீலிங்கை வந்து வெளியில் கொண்டு வரும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து தனியாக நம்ம கற்றுக்கணும், விதிமுறைகளை பின்பற்றணுன்றதெல்லாம் இல்லை. இது முடிஞ்சு போச்சு. இந்த இன்ட்ராகேட்டிவ் டைப்பில் பார்த்தாங்கன்னா நம்ம வந்து 2 டைப்பு பார்த்தோம். ஒன்று வந்து டைப் 1 எஸ்னோ டைப்பு. இந்த எஸ்னோ டைப்பில் தான் வந்து ஆம் இல்லை அப்படிங்கிற வரக்கூடிய இதெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னோம். இன்னொன்று வந்து விளக்கமான பதில்கள், டிஸ்கிரிப்டிவ் டைப். விளக்கமான விடை கிடைக்கக்கூடிய வினாக்கள். இது 2 நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு 2 ஃபார்முலாவை பயன்படுத்தி இதை பார்த்துட்டோம். இப்போ பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இதுவரையும் நாம் வந்து இருச்சொல் வாக்கியம் பார்த்தோம். இருச்சொல் வாக்கியங்களை பயன்படுத்தி ஒரு பெரிய வாக்கியம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தாச்சு. இது முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த நெகட்டிவ் ஒன்றே ஒன்று வந்து இதில் நிற்குது. இந்த நெகட்டிவ் அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த நெகட்டிவ் ஒன்று நாம் தெரிஞ்சிட்டோங்கன்னா ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 வகையான வாக்கிய அமைப்புகளும் நாம் கற்றுக்கொள்ளணும்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு இந்த பாடங்கள்லாம். அதுக்கடுத்தது நம்ம பயன்படுத்துறது பதில்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்க்க போகிறது இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ், எதிர்மறை வாக்கியங்கள். எதிர்மறை வாக்கியம் அப்படின்னாவே உங்களுக்கு 2 விஷயம், 2 தான் வந்து மைண்டுக்குள்ள வரணும். ஒன்று வந்து நாட், இன்னொன்று வந்து நோ.
ஒரு எதிர்மறை வாக்கியம்னாவே இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று அதுக்குள்ளார வந்து இருக்கும். நாட் அல்லது நோ. அடுத்து இன்னொரு விஷயம், இந்த ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு நம்ம சொன்னோம் பாருங்க. ஆக்சிலரி துணை வினை சொற்கள். மெயின் வெர்ப் அப்படிங்கிறது செயலா காட்டும். ஆக்சிலரி வெர்ப் வந்து அந்த மெயின் வெர்பு கூட எக்ஸ்ட்ரா போய் சப்போர்ட் கொடுக்கும்னு சொன்ன பார்த்தாங்களா. இந்த ஆக்சிலரி ரெண்டு விஷயம் தான் ஞாபகத்தில் வரணும். ஒன்று வந்து நாட் அல்லது நோ அப்படிங்கிற அந்த வேர்டும், இன்னொன்று வந்து ஆக்சிலரி வெர்ப். இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதும். ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸு நெகட்டிவ் சென்டென்ஸாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறப்போ, இப்போ பாருங்க ஒரு சென்டென்ஸு. I am going அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ரெண்டு விஷயங்கள் தான் இதில் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டோம். விஷயம் ஒன்று, நாட் அல்லது நோ வந்து இது கூட ஜாயிண்ட் ஆனால் ஒரு அஃபர்மேட்டிவ் இருக்கக்கூடியது நெகட்டிவாக சேஞ்ச் ஆகிடும். ஒன்று இது பாருங்க, நெகட்டிவாக சேஞ்ச் ஆக போகுது. இதில் ஏதாவது ஒன்று உள்ள கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். இது ஜாயின் பண்ண வேண்டிய இடம் எது அப்படின்னா, இந்த ஆக்சிலரி வெர்ப் எங்கே இருக்கோ அதுக்கு அடுத்தது அதில் ஏதாவது ஒன்று வந்து கூட ஆட் ஆகிடும். இதில் ஆக்சிலரி வெர்ப் எது அப்படின்னு பாருங்க. இது வந்து மெயின் வெர்ப். கோ, கோயிங், இது வந்து மெயின் வெர்ப். இந்த ஆம், இதுதான் இந்த ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்க, இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாகும். எப்படி உருவாகுது அப்படின்னா, ஐ ஆம், இதுக்கு அடுத்தது இதில் ஏதோ ஒன்று, ஐ ஆம் நாட் கோயிங். இந்த ஆக்சிலரி வெர்புக்கு பிறகு இது ஜாயிண்ட் ஆகிறது 90% வந்து நாட் தான் வரும். நோ வரக்கூடிய இடம் வந்து ஒரே ஒரு இடம் தான். அது தனியாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இல்லை, மற்ற இடம் எல்லாமே நாட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆக்சிலரி வெர்ப்னாவே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னன்னா, அது என்னென்ன இருக்குன்னா பி வெர்ப். பி வெர்ப்ல என்னென்ன இருக்கு? ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், பி, இதெல்லாம் இதுக்குள்ள இருக்கு. உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா டூல டூ, டிட், டஸ் இது வரலாம். இதுக்கு அடுத்தது ஹாவ், ஹாஸ், ஹேட், இதுங்கெல்லாம் பாருங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐ எம் கோயிங், ஐ எம் நாட் கோயிங். ஐ எம் கோயிங்னாக்க நான் போய்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஐ எம் கோயிங், நான் போய்கொண்டிருக்கிறேன். இப்போ ஐ எம் நாட் கோயிங் இது வந்து உடன்படக்கூடிய ஒரு செய்தியை கொடுக்கும். இதுக்கு எதிர்மறையான செய்தியை கொடுக்கும். நான் போய்கொண்டிருக்கவில்லை, நான் போய்கொண்டிருக்கவில்லை, நான் போய்கொண்டிருக்கவில்லை, நான் போய்கொண்டிருக்கிறேன். அதுக்கு நெகட்டிவ்னாக நான் போய்கொண்டிருக்கவில்லை. அஃபர்மேட்டிவ், நான் போய்கொண்டிருக்கிறேன். நெகட்டிவ், நான் போய்கொண்டிருக்கவில்லை. ஐ எம் கோயிங், ஐ எம் நாட் கோயிங். இப்போ பாருங்க, இந்த ஐக்கு பதில் வந்து இங்க வேற ஏதாவது மாறுதுன்னு வச்சுக்கோங்க. ஐக்கு பதில் இப்போ வி வந்துச்சுனாக்கா அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆர்னு வந்துடும். வி ஆர். அதை பத்தினா நமக்கு கவலையே கிடையாது. அது வி மாறினா என்ன, ஆர் மாறினா என்ன, நமக்குடைய ப்ரொசீஜர் ஒன்றே ஒன்று தான், நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். பீவர் எது அப்படிங்கிறத கண்டறிந்து அதற்கு அடுத்தது ஒரு நாட்டை கொண்டு வந்து இணைச்சிட்டா நெகட்டிவா மாறி போயிடுச்சு. இப்போ Ravi and Mani are going. Ravi and Mani are not going. நம்ம வேற எதையுமே எதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒன்று தான். ஆக்சிலரி வெர்ப் எங்க இருக்கோ ஆக்சிலரி வெர்புக்கு அடுத்து ஒரு நாட்டை
ஆட் பண்ணணும், நாட் அல்லது நோ ஆட் பண்ணணும். இந்த இடத்துல பெரும்பாலும் நாட் தான், நோ ஆட் ஆக்குறது ஒரு இடம் தான். இப்போ பாருங்க அடுத்தது, இது வந்து நம்ம கண்டினியூஸ்ல பார்க்கலாம். கண்டினியூஸ்ல பார்க்கும்போது நமக்கு வந்து சிரமம் எதுவும் தெரியல. இதே வந்து நம்ம சிம்பிள்ல பார்க்கறோம் பாருங்க. ஐ கோ, ரெண்டே ரெண்டு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்று ஆக்சிலரி வெர்பை கண்டுபிடிச்சு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம நாட் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். இதில் ஆக்சிலரி வெர்பு எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா மெயின் வெர்பு இருக்கு, ஆக்சிலரி வெர்பு இல்லை. ஆக்சிலரி வெர்பு இல்லாதது வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் தான் இது வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ ஆக்சிலரி வெர்பு இல்லைன்னா அந்த இடத்துல ஆக்சிலரி வெர்பை நாமளே கொண்டு வந்துடலாம். அது எதுனாக்க இந்த டூவிலேருந்து உருவாகக்கூடியது தான் அது அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. சிம்பிள் ப்ரெசன்டாண்டா இந்த டூவும் டஸ்ஸும் பயன்படும்னு சொல்லிட்டோம். இந்த டஸ் அப்படிங்கிறது எப்போ பயன்படும்னாக்க தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டாக வரும்போது, மற்ற இடத்துங்களில் டூ பயன்படும். இங்கே என்ன இருக்குது ஃபர்ஸ்ட் பர்சன். அப்போ இதுக்கு என்ன நமக்கு தேவைன்னா ஆக்சிலரி வெர்பு இல்லைன்னா நாம் இந்த ஆக்சிலரி வெர்பை இங்கே பயன்படுத்திக்கிறோம். இப்போ இதுக்கு பாருங்க ஆன்சர் எப்படி வருதுன்னா இந்த டூ இங்கே வந்து சேர்ந்துச்சு. ஐ டூ நாட் கோ, இதுதான் நெகட்டிவ். ஐ கோனா நான் போகிறேன், ஐ டு நாட் கோ, இதுதான் ப்ரொசீஜர். பி வெர்பு இல்லை என்றால், பி வெர்பு இருந்தா பி வெர்புக்கு அடுத்தது நாட் இணைச்சிக்கினா முடிஞ்சு போச்சு. பி வெர்பு இல்லைன்னா பி வெர்பை நாம தான் கொண்டு வந்து இணைக்கணும். நெகட்டிவ் உருவாக்கும் போது பி வெர்புக்கு அடுத்தது தான் ஒரு நாட் அப்படிங்கிற வார்த்தை இணையும். வாக்கியத்தில் இருந்துச்சுன்னா அடுத்தது நாட்டை இணைச்சிக்கலாம், இல்லைன்னா பி வெர்பை நாம கொண்டு வந்து இணைக்க வேண்டும். அது இல்லாத இடங்கள்ல நமக்கு இந்த மூணு தான் பயன்படும். பி வெர்பு இல்லாத இடங்களில் இந்த மூன்று மட்டும் தான் பயன்படும், வேற எதுவும் வராது. இப்போ பார்த்துக்கோங்க. ஐ வெண்ட் அப்படின்னு சொல்றோம். நான் ஐ வெண்ட் பாருங்க, எழுத காலத்துல ஐ வெண்ட் அப்படின்னு சொல்றோம். நான் போனேன் அப்படின்றோம். பாருங்க மெயின் வெர்பு தான் இருக்கு, துணை வினை சொல் இல்லை. அப்ப இது வெண்ட்ல இருந்து நம்ம இது என்ன தெரிஞ்சுக்கணும், பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ஐஎன்ஜி கிடையாது. அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்ப பி வெர்பு நாம தான் இணைக்கணும். பி வெர்புக்கு பாஸ்ட் டென்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க, டிட். அப்ப இதுல வரக்கூடியது ஐ டிட் கொண்டு வந்தாச்சு, நாட்டை கொண்டு வந்து இணைக்கிறாங்க. ஐ டிட் நாட். வெண்ட் அப்படியே கொண்டு வரக்கூடாது, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இதுல இருந்து தான் டிட் நமக்கு தனியா பிரிஞ்சு காலத்தை காட்டக்கூடியது. இறந்த காலம் காட்டுற டிட் தனியா வந்துருச்சுன்னா இதுல மிச்சம் என்ன இருக்குன்னாக்கா அதனுடைய சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வடிவம், மூல வினைச்சொல் வடிவம் கோ. ஐ டிட் நாட் கோ. ஆங்கிலம் தெரிந்ததாக தன்னை சொல்லிக் கொள்பவர்கள் ஆங்கிலத்தில் அதிகமாக தவறு செய்யக்கூடிய இடம் இது ஒண்ணு. ஐ டிட் எல்லாம் போட்டுருவாங்க. இந்த ஐ டிட் நாட் கோன்னு போடுறதுக்கு பேர் என்ன பண்ணுவாங்க, ஐ டிட் நாட் வெண்ட்னே போடுவாங்க. என்ன காரணம்னா இந்த டிட்டு இந்த வெண்ட்டை உடைச்சி தான், இதுல இருந்து தான் வந்து டிட்டு தனியாக நம்ம பிரிச்சு எடுத்துக்கிறோம். இந்த கோவை உடைச்சி தான் அதுல இருந்து டூவை நம்ம பிரிச்சிருக்கோம். அதே போல கோஸ் இருந்துச்சு அப்படின்னாக்க இது பாருங்க, he goes அப்படின்னா இது நெகட்டிவ் வரும்போது he does not goes நிறைய பேர் போடுவாங்க, அது தப்பு. he does not go தான் வரணும். வெண்ட் வந்து அதுதான் உடைச்சு டிட்ட வெளியே கொண்டு வரும். ஆங்கிலத்தில் ஆங்கிலம் தெரிந்ததாக சொல்லிக் கொள்பவர்கள் அல்லது தெரிந்தவர்கள் அதிகமா தவறு செய்யக்கூடிய ஒரு இடம் இதுதான். இந்த டிட்டும் டஸ்ஸும் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அந்த மூளை வினைச்சொல் போடாம மேல என்ன இருக்கோ அதையே கொண்டு வந்து பின்னாடி போடுவாங்க. இந்த ஒரு இடம் வந்து நீங்க மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். பாருங்க சார், நெகட்டிவ் வந்து அவ்வளவுதான் சார். இது வந்து ஃபியூச்சர்ல எப்படி உருவாகுது அப்படின்னா I shall go. மூளை வினைச்சொல் நமக்கு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. I shall not go முடிஞ்சு போச்சு. பி வெர்ப் இருந்தா பின்னாடி நாட் ஆட் பண்ணு. பி வெர்ப் இல்லையா do did does இந்த மூன்றுல எதையோ ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணி மெயின் வெர்பை அதோடைய மூல வினைச்சொல் பேஸ் ஃபார்மை பின்னாடி கொண்டு வந்து சேர்த்துக்கணும்.
அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நாட்டை பயன்படுத்தக்கூடிய இடங்கள் இவ்வளோதான். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த நோ எங்கே வரும் சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நோ அவங்க பார்க்கணும் பாருங்க. இதில் பாருங்க இந்த பி வெர்பெல்லாம் எங்கெங்க பயன்படுத்துறதுன்றது நமக்கு ஓரளவு தெரிஞ்சு போச்சு. இந்த டூ டிட் டஸ் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறது தெரிஞ்சு போச்சு. இந்த ஹேவ் ஹேஸ் ஹேட் இதை வந்து நம்ம இன்னும் முழுமையாக பயன்படுத்தலை. அதுக்கான உபயோகம் வருது பாருங்க. வழக்கமாக ஃபாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதில் வந்து இது பயன்படும். நம்ம பேசுறதுக்கு வந்து பேசுவதில் வந்து இந்த ஃபாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து அதிக பங்களிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால அவைகளை பற்றி நாம் வந்து தெரிஞ்சுக்கல, வேண்டாம் அப்படின்னு அதை நம்ம விட்டுட்டோம். அந்த அதுக்கு பயன்படுத்த அதிகமாக இது நாங்கள் பயன்படும். இன்னொன்று இடம் வந்து இந்த நெகட்டிவ் உருவாகிறதுல இவெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா மாடல் ஆக்சலரேஷன் சொல்லுவோம். இந்த மாடல் ஆக்சலரேஷன் வந்து தனியாகவும் வந்து வர்போட செயலை செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஐ எம் ஏ டீச்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஐ ஆம் ஏ டீச்சர், அந்த ஆம் தான் பி வெர்பு. இது மட்டுமே அந்த இடத்துல இருந்து காலத்தை காட்டுதுன்னு சொன்னோம். இப்போ பாருங்க இந்த டூ அது போல தனியாக நின்று வந்து ஒரு செயலை வந்து காட்டும். ஐ டூ த ஒர்க், இந்த வேலை என்னால் செய்ய முடியும். ஐ டூ த ஒர்க். அதே போல இதுவும் தனியாக இருந்து ஒரு வினையோட வேலை செய்யும். ஐ ஹேவ் ஏ ஹவுஸ். இது என்ன சொல்றது பாருங்க. இந்த இடத்துல தனியாக வினைச்சொல் வேற எதுவும் இல்லை, மெயின் வெர்பு கிடையாது. இந்த ஆக்சிலரி வெர்பு தான், இந்த ஹேவ் தான் இந்த இடத்துல வந்து என்ன செய்யுதுனாக்கா இதுக்கு என்ன அர்த்தம்னா எனக்கு ஒரு வீடு இருக்கு, எனக்கு ஒரு வீடு உள்ளது, அல்லது நான் ஒரு வீடு பெற்றிருக்கிறேன், அல்லது நான் ஒரு வீடு வைத்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க நெகட்டிவ், இது வந்து நம்ம நெகட்டிவ் உருவாக்கும் போது ரூல்ஸ் என்ன அப்படின்னா பி வெர்பு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த பி வெர்பு வந்து ஹேவ் தான். இந்த ஹேவ் ஹேஸ் ஹேட் இவைகள் வரும்போது மட்டும் இந்த பி வெர்பு தனக்கு பின்னால் நோவை வைத்துக் கொள்ளும். மற்ற இடங்களில் நாட் வரும். இப்போ பாருங்க ஐ ஹேவ், ஐ ஹேவ் நாட் இப்போ போட்டோம்னா தப்பு. ஐ ஹேவ் நோ ஹவுஸ். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, ஹேவ் ஹேஸ் ஹேட் வந்தால் மட்டும் நாட் போடக்கூடாது, நோ தான் போடணும்னு பார்த்தோம். ஐ ஹேவ், இப்போ பாருங்க ஐ ஹேவ் எனக்கு இருக்கு. நோ, இப்போ பாருங்க ஐ ஹேவ் நோ எனக்கு இல்லை. என்ன இல்லை? எனக்கு ஒரு வீடு இல்லை. ஏன் ஹவுஸ்ன்னு போட்டால் ஒரு வீடு இல்லைன்னு ஆகிடும். ஐ ஹேவ் நோ ஏ ஹவுஸ் அப்படின்னு போட்டோம்னா தப்பாகி போய்டும். எனக்கு வீடே இல்லைங்க, அது ஒரு வீடு தான், என்ன 10 வீடு, எனக்கு வீடே இல்லை. அப்போ அந்த ஏ என்ன ஆகுது, ஏவோ அந்த இடத்த விட்டு காணாமல் போயிடும். இருக்குதுன்னு போது தான் 1 இருக்குது, 2 இருக்குது, 5 இருக்குது, 10 இருக்குது, நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இல்லை அப்படின்னாவே 1 இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. ஒன்றுமே இல்லை அங்கதான். அப்போ ஏன் வந்து 1 இல்லைன்னு சொல்லணும், அதுதான் ஏன் உங்க இடத்துல காணாமல். ஐ ஹேவ் நோ ஹவுஸ் இப்படி இருந்ததுன்னா கரெக்ட் இங்கிலீஷ். சார் மற்றது அப்படியே நம்ம கொண்டாந்து போடணும் நீங்கள் சொன்னாங்களே சார், நான் ஏ ஹவுஸ் போட்டுட்டேன். 1 இருக்குதுன்னு சொல்லும் போது தான் ஏன்னு சொல்ல போகிறோம். ஒன்றுமே இல்லை அப்படின்னும் போது அங்கே என்னத்துக்கு ஏன் வரணும், ஏவும் காணாமல் போயிடுது, இதுவும் காணாமல் போயிடுது. அப்போது நாட் அல்லது நோ ஆட் பண்ணோம்னா நோ ஆட் பண்ணக்கூடிய ஒரே இடம் ஹேவ், ஹேஸ், ஹேட். இவைகள் ஒரு வர்புடைய செயலை, இந்த துணை வினை சொற்கள் மெயின் வர்பு இல்லாத சூழ்நிலைகளில் அதோட பணியை செய்கிற இடத்துங்களில் மட்டும்தான் இதுக்கு பிறகு நோவை நம்ம ஆட் பண்ணி ஒரு எதிர்மறை வாக்கியத்தை உருவாக்குவோம். அப்போ பாருங்க இது வந்து நிகழ்காலம். இதுக்கு என்ன அர்த்தம்? ஐ ஹேவ் நோ ஹவுஸ், எனக்கு வீடு எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க இது I had 4 houses. வேற ஒன்று எழுதுற மாதிரி I had 4 houses. எனக்கு 4 வீடு இருந்துச்சுங்க. அப்பெல்லாம் வந்து எங்களுக்கு 4 வீடு இருந்தது, எல்லாத்தையும் நாங்கள் வித்துட்டோம், இப்போ ஒன்று கூட இல்லை அப்படின்னு அர்த்தம். I had 4 houses. இப்போ அதோட நெகட்டிவ் எடுக்கிற பாருங்க.
நம்மளுடைய ஒரு ப்ரொசீஜர் என்ன சொல்றது, ஹாவ் அல்லது ஹேட் ஹேஸ் வந்துச்சுன்னா பின்னாடி நோவை ஆட் பண்ணிக்கலாம். ஐ ஹேட் நோ. இப்போ பாருங்க இந்த 4 போடணுமா அப்படின்னு பாருங்க. ஐ ஹேட் நோ 4 houses அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை. ஐ ஹேட் நோ houses, ஒன்றுமே கிடையாது. அதுதான் அவங்க ஏன் காணா போனதுக்கு காரணம். எத்தனை அப்படிங்கிறது இருக்கும் போது தான் எத்தனை, இல்லை அப்படின்னும் போது அது எத்தனைன்றதை காட்டுறது தேவையில்லை. ஐ ஹேட் நோ ஹவுசஸ் அல்லது ஐ ஹேட் நோ ஹவுஸ் அப்படின்னு நாம் சொல்லிக்கலாம். இதுதான் சார் வந்து எதிர்மறை வாக்கியங்கள் எப்படி உருவாகின்றன. எதிர்மறை வாக்கியங்கள் எங்கேருந்து உருவாகுதுன்னா நேர்மறை தான், அஃபர்மேட்டிவ் தான், நேர்மறையில் தான் இவை உருவாக்கப்படுது. 2 ப்ரொசீஜர் தான். ஒன்று வந்து பி வெர்பு இருக்கும், பி வெர்புக்கு பிறகு நாட் அல்லது நோவை ஆட் பண்ணோம். ஹேஸ் ஹேவ் ஹேட் ஆக்சிலரி வெர்பா எப்போ வருதோ அப்பெல்லாம் நோ ஆட் ஆகும், மற்ற சூழ்நிலைகளில் நாட் ஆட் ஆகும். இந்த ஆக்சிலரி வெர்பு இல்லை அப்படின்னா இந்த பி வெர்ப் am is are இந்த was were ஏதாவது ஒன்று அந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் ஆகி, இந்த do did does இதில் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் ஆகி அதற்கு பின்னர் நான் வந்து நாட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ ஸ்டேட்மெண்ட் டைப்ஸ் பாருங்க. சென்டென்ஸ் டைப்பில் ஸ்டேட்மெண்ட்டில் 2 டைப் சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து அஃபிர்மேட்டிவ். அஃபிர்மேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு நேர்மறையான, நேர்மறை அப்படின்னாக்கா ஆமா எஸ் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். நான் போகிறேன், நான் தூங்குகிறேன், அவன் சாப்பிடுகிறான், அவள் குதிக்கிறாள், அவள் கொடுக்கிறாள், அது சுடுகிறது, அது செல்லும், அவர்கள் வாங்கினார்கள், அவர்கள் கொடுத்தார்கள். இது எல்லாமே நேர்மறையான பொருளை கொடுத்தா அஃபிர்மேட்டிவ். இந்த நேர்மறையான பொருளை கொடுப்பதற்கு தான் நாம் இந்த வாக்கியங்களை உருவாக்குறதுக்காக தான் நாம் அதில் பாருங்க இந்த முதல்ல வந்து இருக்கக்கூடிய 4 ஃபார்முலாக்களை நாம் பயன்படுத்தி நேர்மறையான இருசொல் வாக்கியங்களை உருவாக்கணும். அதன் பிறகு பாருங்க எஸ் பிளஸ் பி பிளஸ் இடிசி நேர்மறையான 2 சொற்களுக்கு மேற்பட்ட வாக்கியங்களை உருவாக்குறதுக்கு 5வது ஃபார்முலா. இப்போ இந்த நேர்மறையான வாக்கியங்கள் அவைகளெல்லாம் பயன்படுத்தி நம்ம உருவாக்கிட்ட பிறகு இப்போ பாருங்க அதுல எதிர்மறை, நேர்மறை வாக்கியத்துல எதிர்மறை உருவாக்குறது 2 விதிமுறைகள் தான் சொல்லிட்டோம். ஒன்று வந்து அதோடைய துணை வினைச்சொல் எங்க இருக்கோ, இல்லைன்னா துணை வினைச்சொல் இல்லைனாக்க துணை வினைச்சொல்லை நம்ம அறிமுகப்படுத்தி அதன் பிறகு ஒரு நாட் அல்லது நோவை நாம் இணைத்தால் ஒரு நேர்மறையான வாக்கியம் எதிர்மறையான வாக்கியத்தை நமக்கு கொடுக்கும். எதிர்மறையான வாக்கியம் ஏன் இப்ப நம்ம படிக்கிறோம்னா அடுத்தது வந்து நம்ம வந்து ஆன்சர் உருவாக்குறத பார்க்க போறோம். ஆன்சர்ல எதிர்மறை வரும். நீ சினிமாவுக்கு போனீங்க அப்படின்னா நான் சினிமாவுக்கு போகவில்லை, அந்த போகவில்லைன்னா தான் அந்த நெகட்டிவ். அப்ப இங்க நம்ம கத்துக்கிறது அப்ப நோ அப்படிங்கிற ஆன்சருக்கு இதுதான் பதிலாக கொண்டு போய் சேர்க்க போறோம். அப்போ ஆங்கிலம் என்பது மற்றும் 4 வகையான வாக்கியங்களை தான் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று வந்து ஸ்டேட்மெண்ட்ல வந்து அஃபிர்மேட்டிவ் ஒன்று, நெகட்டிவ் 2 டைப் இருக்கு. இன்னொன்று வந்து இன்ட்ராகேட்டிவ் தான் கேள்வி வாக்கியம். இதுல வந்து எஸ் நோ டைப் ஒன்று, டிஸ்கிரிப்டிவ் டைப் ஒன்று இருக்கு. இன்னொன்று இம்பேரேட்டிவ் ஒன்று, எக்ஸ்கிளமேட்டிவ் ஒன்று. 4 வகையான வாக்கியங்களை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த ஒன்றுக்கு தான் இந்த 5 ஃபார்முலாக்களை வந்து நம்ம இந்த 4 வாக்கிய வகைகளை நாம் தவறில்லாமல் எப்படி வந்து உருவாக்குவது, எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம். இதுக்கு அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேள்விகளுக்கு பதில்கள் எப்படி உருவாக்கப்படுறது அப்படிங்கிறதான் நம்ம அடுத்த வகுப்பிலிருந்து பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.